ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோழி குஞ்சுகள் பொரித்த உடனே அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நொய் அரிசியை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர், சுடு தண்ணி, ரொம்ப சூடாக வேணாம், கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் போதும், அதை எடுத்துக்கோங்க. கோழி குஞ்சுகளுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபுட் கொடுக்கறதுனால தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், அதனால் மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணுறோம். பெருங்காயத்தூள் வந்து கோழி குஞ்சுகளுக்கு வயிற்றுக்கோளாறு எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் அதை ஆட் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கோழியை வந்து நம்ம இறக்கி விட்டுடலாம். அப்புறம் வந்து கோழி குஞ்சுகளையும் நம்ம எடுத்து விட்டுடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெட் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் போடுறோம். புறாக்கள் சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கோம், கோழிகள் சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் இதில் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களோட கோழி வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, இல்லை பெட்ஸு வேறு ஏதாவது புறா வளர்க்குறவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கோழி பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு எப்படி ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து இந்த ஒயிட் கலரு கோழி குஞ்சு இருக்குல்ல, இது வந்து லாஸ்ட்டாக பொரித்தது. இது வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, ஏன்னா அதுக்கு இன்னும் சூடு தேவை. ஸோ அந்த சூடு கிடைச்சா தான் அது கொஞ்சம் தெளியும். மற்ற கோழி குஞ்சுகள்லாம் ஓரளவுக்கு நல்லா தெளிஞ்சிருச்சு. இது மட்டும் பாருங்களேன், ஸோ ஸ்டெடியாக எழுந்து நிற்காம அப்படியே படுத்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் தனியாக. ஸோ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சூடு தேவை. சூடு கிடைச்சா தான் அது கொஞ்சம் நல்ல தெளிவாகும். இப்போ பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு வந்து நம்ம தண்ணி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா தண்ணி வச்ச உடனே தாய்க்கோழி வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கோழி குஞ்சுகளுக்கு வந்து சுடு தண்ணி வைங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சுடு தண்ணி தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் தராது கோழி குஞ்சுகளுக்கு. அதனால் சுடு தண்ணி வைங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கோழி வளர்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கோழி குஞ்சுகள் எப்போ ஃபுட்டு எடுக்கும், எப்போ வந்து தண்ணி குடிக்கும், இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, இப்போ கோழி குஞ்சுகள் வந்து சடனாக தண்ணி குடிக்காது எடுத்து விட்டால் கூட. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கோழி குஞ்சுகளை ஒன்று பிடிச்சி லைட்டாக அந்த மூக்கை வந்து தண்ணியில் டிப் பண்ணி விட்டிங்களாலே போதும். அதுவே வந்து கொஞ்சம் நேரத்தில் தண்ணினா என்னென்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் தெரியுதுல்ல, அதுக்கப்புறம் அதுவே குடிக்க ஆரம்பிச்சிடும். இதை பாருங்கள், அழகாக குடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றுத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம். அதை பார்க்கும்போதே கொஞ்சம் எப்படின்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 1 வீக்குக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக கோழியை வந்து நீங்கள் வெளியே திறந்து விட்டுறலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுட்டுலாம் கொடுத்துட்டேன் கோழிகளுக்கு, கோழி குஞ்சுகளுக்கு. இப்போ இதே மாதிரி இதை வந்து ஒரு கோணி போட்டு அதில் மண்ணை போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இப்போ கோழி குஞ்சுகளை நம்ம அதில் விட்டு கவுத்துடலாம். கவுத்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டு எதுவும் வைக்கலனா கூட அவசியம் இல்லை, ஏன்னா ஃபுட்டு இப்போ தானே வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் இதே மாதிரி ஃபுட்டு வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் அதை மேய விடுங்க. ஸோ அப்படியே கவுத்தும் வைக்கக்கூடாது. அதை கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை எடுத்து கொஞ்சம் மேய விட்டு திருப்பியும் ஒரு 1/2 hour கழித்து கவுத்துருங்க. அந்த மாதிரி ப்ராசஸை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது இந்த கோழி குஞ்சுகள் எப்படி வளருது அப்படிங்கிற வீடியோவை நான் அப்படியே அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.